இன்றைக்கி நம்ம சாரியோட ஃபால்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மெயினாக சிந்தட்டிக் சாரியில் நல்லா வளவளன்னு இருக்கக்கூடிய சாரியில் எப்படி ஃபால்ஸ் தைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பல்லு போர்ஷன், அதுக்கு கீழே இருக்கக்கூடியது இந்த சாரியோட எண்டு. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஓரம் அடிச்சிடலாம். இதனுடைய கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஓரம் அடித்ததுக்கு பின்னாடி நம்ம வந்துட்டு ஃபால்ஸ் வைக்கலாம். இந்த ஃபால்ஸ் பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபால்ஸ்னுடைய ஒரு சைடு நல்லா நீட் ஃபினிஷிங்கோடு இருக்கும், இன்னொரு சைடில் அது மடிச்சு அடிச்சிருக்கிறது தெரியும். நீட் ஃபினிஷிங் உங்களை நோக்கியும் மடிச்சு அடிச்சிருக்கிற ஏரியா வந்துட்டு சாரியை நோக்கியும் இருக்கணும். ஒரு கை அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதுக்கு பின்னாடி இந்த ஃபால்ஸ்னுடைய எண்டை மடிச்சிடலாங்க. இப்போ இந்த ஃபால்ஸோட எண்டும் இந்த சாரியோட எண்டும் ஒரே லைனில் வர மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். காட்டன் சாரியாக இருந்தால் டேரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப குழக்குழன்னு இருக்கிறதுனால நம்ம அங்கங்கே வந்து பின் குத்திட்டு இருப்போம். பின் குத்துறது இந்த மாதிரி சாரீஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாரிகளை நம்ம தைக்கும் போது வெயிட் வந்து இம்பேலன்ஸ் ஆகி ஒரு சில இடத்துல மட்டும் அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சிசர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கவே அந்த சிசர் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிகிட்டே அடிக்கணும். இந்த ஓரங்களோட எண்டு வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதோட இந்த தையலை வந்து நம்ம நிறுத்திட்டு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கே திரும்பி போக போகிறோம். இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா காட்டனாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாகவே அடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போவுமே இந்த ஓப்பன் ஏரியாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு செக்யூர்டாக இல்லை. அதனால் நம்ம இங்கேயுமே பின் குத்துறது பெஸ்ட்டான ஐடியா. அதனால் நம்ம எங்கேயுமே வந்து பின் குத்திட்டு இருப்போம். உங்கள் கையை வச்சு அயன் பண்ணுற மாதிரி அங்கங்கே இழுத்து விட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பின் குத்தி வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் இந்த சைடில் எங்கே நம்ம ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல ஆரம்பித்து அப்படியே இந்த சாரியை திருப்பி இந்த கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். இந்த ஃபால்ஸ் தைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்டர் இருக்கக்கூடிய இடம். இந்த பார்டரில் ஜரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இதுவே ஸ்டோன் ஒர்க்கோ இல்லை கண்ணாடி ஒர்க்கு, ஆரி ஒர்க் ஏதாவது பண்ணியிருக்காங்க, பீட்ஸ் வச்சுருக்காங்க, சம்கீஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் அந்த இடத்துல வந்து அந்த சம்கீஸ் எல்லாம் லைட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தைச்சிக்கோங்க. இல்லைன்னா நிறைய சம்கீஸ் அது இதுன்னு வச்சுருக்காங்க, உங்களால் அதை ரிமூவ் பண்ண முடியலன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் கையில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஊசியும் நூலும் கோர்த்து மெல்லமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம மிஷின் ரன் பண்ணோம்னா ஊசி உடையறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இப்போ வந்து நம்ம சாரி ஃபால்ஸை அடித்து முடிச்சாச்சு. எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லை, இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. நூல் வெளியே தெரியக்கூடிய இடங்களை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சிந்தட்டிக் சாரிலையுமே உங்களுக்கு வேணுங்கிற ஃபால்ஸை நீங்களே வச்சுக்கலாம். அதோடவே பழைய நைட்டிஸ் அண்ட் சாரீஸ் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள்.